அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர் இர்ஃபானுக்கும் யூடியூபர் பிரியாணி மேனுக்கும் இடையில கடுமையான கருத்தியல் ரீதியான மோதல் இப்போ போயிட்டுருக்கு. எதனால் அந்த மோதல் அப்படிங்கிற கேள்விக்குண்டான விடயத்தா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பிரியாணி மேன் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். பிரியாணி மேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மோஸ்ட்லி அவருடைய வீடியோஸில் சக தமிழ் யூடியூபர்ஸை அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை ட்ரால் பண்ணி விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவார். ரெகுலராக அந்த மாதிரி சக தமிழ் யூடியூபர்ஸை ட்ரால் பண்ணி விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டுருக்காரு. இது இப்போது அதன் அடிப்படையில் இப்போ அவர் இர்ஃபான் அவர்களை விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி விஜே அர்ச்சனா அவர்களுடைய பாத்ரூம் டூர் வீடியோவை கடுமையாக விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருந்திருக்காரு. இப்போ அண்மையில் கூட டெய்லர் அக்கா அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய டயாலு டிசைன்ஸ் அப்படிங்கிறவங்களை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ போட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இர்ஃபான்ஸ் வியூ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வரக்கூடிய இர்ஃபான் அப்படிங்கிறவர்தான் கடுமையாக விமர்சனம் பண்ணி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் இர்ஃபான் மேலே கடுமையான குற்றச்சாட்டு அவர் சுமத்தியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இர்ஃபான் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி மேன் இர்ஃபான் மேலே கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் குற்றச்சாட்டு சுகாதாரமின்மை. அதாவது நான் ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு தள்ளுவண்டி கடையிலையோ சாப்பிட போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு சுகாதாரமான முறையில் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் ஃபீஸ் பணம் கட்டி தான் நான் சாப்பிட்றேன். அதனால் அவங்க சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையராக இருக்கட்டும், சமையல் செய்யக்கூடிய மாஸ்டராக இருக்கட்டும், அவங்க சுகாதாரமான முறையில் உணவு தயாரித்து சுகாதாரமான முறையில் எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணணும். இது என்னுடைய அடிப்படை உரிமை. அதைத்தான் இவர் கேட்டிருக்காரு, பிரியாணி மேன் கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் இர்ஃபான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் சரி, பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அவங்க தள்ளுவண்டி கடையில் அவங்க சாப்பிட போகும்போது தள்ளுவண்டி கடைக்காரர்கள் சில பேர் முறைப்படி தலைக்கு சில தள்ளுவண்டிக்காரங்க முறைப்படி தலைக்கு உரை போடுறதில்ல, கைக்கு க்ளவுஸ் போடுறது கிடையாது, சுகாதாரமான முறை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்படியே மாவுக்குள்ளே ஒரு டப்பா எடுத்து அப்படியே மாவுக்குள்ளே அப்படியே உள்ளே விட்டு அந்த மாவை எடுத்து அப்படியே போடுறாரு. கைக்கு ஒரு க்ளவுஸ் பேசிக், இது ஒரு பேசிக் சுகாதாரமான ஒரு முறை. கைக்கு க்ளவுஸ் போட்டு தான் மாவு உள்ள அந்த சின்ன கப்பை வச்சு மாவை வச்சு மோந்து எடுத்து தோசை போடணும். அப்படி எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் தலைக்கு உரை போடாமல் கைக்கு க்ளவுஸ் எதுவுமே போடாமல் அப்படியே சுகாதாரமற்ற முறையில் அவங்க சமைக்கிறாங்க. ஆனால் இர்ஃபான் வியூ யூடியூப் சேனலுடைய தலைவரான இர்ஃபான் இதை எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அவர் சும்மா போகிறாரு, சாப்பிட்றாரு, அதில் இருக்கக்கூடிய அன்ஹைஜீனிக் முறை, சுகாதாரமான அற்ற முறையில் சமைக்கிறத பார்த்துட்டு அவர் கண்டுக்காமல் கடந்து வந்துடுறாரு. வெறும் ஃப்ரீயாக உணவு தராங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவர் போய் சாப்பிட்டு வந்துடுறாரு. அந்த சுகாதாரத்தை எல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை. அது மிகப்பெரிய தவறு. அதை பார்த்து யாராவது அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு அவங்களுடைய உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர் ஒரு சாமானியன் அதுக்கு போய் சாப்பிட்டு தள்ளுவண்டி கடையில் இர்ஃபான் வீடியோவை பார்த்து சுகாதாரமற்ற முறையில் சமைக்கக்கூடிய ஹோட்டலை வீடியோ எடுத்து போடுறாரு. அதை யாராவது ஒருத்தர் சாமானியன் போய் பார்த்து அவர் சாப்பிட்டு அவருக்கு உடல் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ரொம்ப தப்பு. அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இர்ஃபான் அது அது முறைப்படி அவர் பார்த்து சொல்லணும். அது இர்ஃபான் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி சுகாதாரமான அற்ற முறையில் சமைக்கிறத இர்ஃபான் நோட் பண்ணுறதில்ல. ஃப்ரீயாக ஃபுட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் அவர் சாப்பிட்டு வீடியோ பண்ணிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி இர்ஃபான் மேலே கடுமையான குற்றச்சாட்டை பிரியாணி மேன் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குற்றச்சாட்டுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இர்ஃபான் வியூவோட ஒரு வீடியோ எடுத்து அவர்
வந்து ப்ரூஃபாக காமிச்சிருந்தார். இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் வந்து அவர் கெஸ்ட்டாக வந்து இர்ஃபான் வந்து தனியாக அந்த வீடியோ ஃபுட் ரிவ்யூ பண்ண வரல. இர்ஃபான் கூட இந்த பிரபல யூடியூபரான கோபி சுதாகரும் சேர்ந்து வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் வந்து பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருந்தாங்க. அந்த டப்பா வந்து ரொம்பவே அன்ஹைஜீனாக இருந்தது. அந்த அன்ஹைஜீனாக இருந்த அந்த டப்பா வந்து கெஸ்ட்டாக வந்த கோபி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். இந்த வெங்காயம் வச்சிருந்த அந்த டப்பா வந்து ரொம்பவே அன்ஹைஜீனாக இருக்குது, அதனால் அந்த டப்பா இருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து சாப்பிடாதீங்க சுதாகர் அப்படின்னு சொல்லி கோபி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே அன்ஹைஜீனிக்கான முறையை வந்து ஃபாலோ பண்ணுறதை எதுவுமே கண்டுக்கிறதே கிடையாது. எந்த ஒரு கடையில் வந்து ஃபுட்டு வந்து அன்ஹைஜீனிக்கான முறையில் சமைச்சாங்க அப்படின்னா இர்ஃபான் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இது வந்து மிகப்பெரிய தவறு. இர்ஃபானுக்கு ஏதாவது அந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கான சமைக்கக்கூடிய உணவை வந்து சாப்பிட்டு இர்ஃபானுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டனா அவர் வந்து பணக்காரர், அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால வந்து அந்த பணத்தை வச்சு அவர் நல்ல ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துடுவார். ஆனால் அவருடைய அந்த வீடியோவை பார்த்து ஏதாவது ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய குடிமகனோ அதை சாப்பிட்டு அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவரால் வந்து அதுலேருந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியாது. இர்ஃபானுக்கு கிடைக்கக்கூடிய உயர்தர சிகிச்சை வந்து அந்த வீடியோவை பார்த்து சாப்பிட்டு உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சாமானிய மனிதனுக்கும் அந்த அளவுக்கு உயர்தர சிகிச்சை வந்து கிடைக்காது. அதனால இர்ஃபான் வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப தவறு. ஹைஜீனிக் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையாங்கிறத வந்து இர்ஃபான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணுறது கிடையாது. வெறும் ஃப்ரீயாக ஃபுட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து கடையில் போய் சாப்பிட்டு வீடியோ மட்டும் போட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருந்தார் பிரியாணி மேன். இர்ஃபானை பார்த்து விமர்சிச்சிருந்தார். இந்த விமர்சனத்திற்கு ரிப்ளை கொடுத்திருந்தார் இர்ஃபான். இந்த இவருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பிரியாணி மேனோடைய இந்த குற்றச்சாட்டிற்கு வந்து விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம் அப்படின்னா, நான் வந்து கெட்டுப்போன ஃபுட்டை வந்து சாப்பிட்டு இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட நான் வந்து கெட்டுப்போன ஃபுட்டை வந்து சாப்பிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாரு இர்ஃபான். அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் வந்து ஒரு கடையில் வந்து சாப்பிட்டு ரெவ்யூ பண்ணி போட்டிருந்தார். இர்ஃபான் ரெவ்யூ பண்ணி போட்டு ஒரு வருஷத்திற்கு அப்புறம்தான் அந்த கடையில் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போய் பார்த்து அந்த கடையில் வந்து சுகாதாரமற்ற முறையில் உணவு சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. இதை வந்து ஒரு வருஷம் இர்ஃபான் வந்து சாப்பிட்டு ஒரு வருஷம் கேப் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அந்த கடைக்கு போய் வந்து ஆய்வு செஞ்சு இந்த கடையில் வந்து சுகாதாரமற்ற முறையில் சமைக்கப்படுதுன்னு சொல்லி அந்த ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு வருஷம் கேப் இருந்திருக்குது. இர்ஃபான் சாப்பிட்டதுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கடைக்கு போனதுக்கு கேப் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கேப் இருக்குது. ஆனால் பிரியாணி மேன் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து சுமத்தியிருக்காரு. சாப்பிட்ட உடனே இர்ஃபான் வந்து சாப்பிட்டு வீடியோ போட்ட உடனே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து போய் அந்த கடைக்கு போய் ஆய்வு செஞ்சு சுகாதாரமற்ற முறையில் வந்து சமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இது வந்து கண்டிப்பாக பிரியாணி மேன் செஞ்ச தப்பு தான், அதை நம்ம ஏற்றுக்கிட்டது ஆகணும். பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கருவின் பாலினம் கண்டறிதல் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது தெளிவாக பேசுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. என்ன அப்படின்னா, தன்னுடைய ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கரு வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இருந்தாலும் இந்த சட்டத்தை உடைச்சு யூடியூபர் இர்ஃபான் வந்து தன்னுடைய மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சு அவர் வந்து யூடியூப்ல பப்ளிக்கா ரிவீல் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இது வந்து சட்டப்படி குற்றம். இது வந்து இல்லீகல். என்னதான் இவர் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் இர்ஃபான் கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவர் வந்து பணபலத்தால ஈஸியா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. ஸோ பணபலத்தால அவர் வந்து செஞ்ச தவறு, அதாவது தன்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டறிஞ்சு சொல்றது வந்து சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்துல வந்து இர்ஃபான் ஈடுபட்டிருந்தாலும்
இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தை பயன்படுத்தி அந்த குற்றத்தை வந்து அப்படியே மூடி மறைச்சு அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு, கடுமையான குற்றச்சாட்டை வந்து பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் மேலே சுமத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டிற்கு தெளிவான விளக்கம் வந்து இர்ஃபான் கொடுத்திருந்தாரு. அது என்ன விளக்கம் அப்படின்னா, இந்தியாவில் தானே தடை செய்யப்பட்டிருக்கு, தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவினுடைய பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது வந்து கண்டறிஞ்சு சொல்றது வந்து இந்தியாவுக்குள்ள தான் தடை செய்யப்பட்டிருக்கே தவிர வெளிநாட்டில் வந்து அதற்குண்டான தடை கிடையாது. அதனால நானும் என் மனைவி வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே தான் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரிவீல் பண்ணோமே தவிர இது வந்து சட்டப்படி எந்த ஒரு தப்பும் கிடையாது, எல்லாமே லீகலாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து எதுவுமே செய்யலை. இந்தியாவில் தான் தடை பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து வெளிநாட்டில் போய் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது, நாங்கள் வந்து லீகலாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். பிரியாணி மேன் வந்து தேவையில்லாமல் எங்கள் மேலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி இர்ஃபான் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி மேன் மேலே வந்து இன்னொரு குற்றச்சாட்டும் இர்ஃபான் வந்து சுமத்தியிருக்காரு. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்த விஷயத்தில் வந்து நான் என்னுடைய மனைவியோடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு வந்து பிரியாணி மேனுக்கு வந்து தகுதியே இல்லை. பிரியாணி மேன் வந்து இதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இதை வந்து பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூபர் இர்ஃபான் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அது வந்து அவருடைய அந்த கருத்து வந்து நான் முரண்படுறேன். ஏன்னா இர்ஃபான் வந்து அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை வந்து அவர் குடும்பத்தோடு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அதை பற்றி யாருக்கும், இங்கே வெளியாட்கள் யாருக்கும் அதை பற்றி பேசுவதற்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அவர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை வந்து அவர் வீடியோ எடுத்து பப்ளிக்காக அவர் வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக பிரியாணி மேன் வந்து அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இர்ஃபானுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பப்ளிக்காக போட்டிருக்காரு. ஸோ ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக பிரியாணி மேனுக்கு வந்து அதை வந்து விமர்சனம் செய்து பேசுவதற்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இர்ஃபான் செய்து வந்து தவறு. ஸோ இர்ஃபான் வந்து ஒரு வீடியோ போடுறாருன்னா அதை பற்றி பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணலாம், நெகட்டிவாகவும் ரிவ்யூ பண்ணலாம். அவர் செய்த ஸோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இர்ஃபானுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஸோ இர்ஃபான் இந்த விஷயத்தில் வந்து நான் இர்ஃபானுடைய கருத்தில் முரண்படுறேன்.